إلا بالله عليه توكلت وإليه أنيب اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين السلام عليكم يا أبا العباس السلام عليكم يا أبا العباس السلام عليكم يا أبا العباس إنوب مفعول به عن فاعل فيما له كنيل خير نايل ينوب مفعول به عن فاعل فيما له كنيل خير نايل فأول الفعل ممن والمتصل بالآخر كسر في مضي كوسل فأول الفعل ضمنا والمتصل بالآخر كسر في مضي كوسل والثانية تالية المطاوعة كالأول اجعله بلا منازعا قارئا منفتحا كينتهي المقول فيه ينتهى واجعله من مضارع منفتحا كينتهي المقول فيه ينتهى. ஒரு பைத்தே விடுபட்டு வச்சுக்கல சிறையில் இருக்கு. சரி வா, இப்போ ஃபாயிலினுடைய செயலை பற்றி பேசி முடிச்சுட்டாங்க. இதை பற்றி ஃபாயிலை பற்றி செயலுக்கு வருகின்ற ஃபாயிலை பற்றி பேசியாச்சு. இப்போ நாய் ஃபாயிலை பற்றி பேசுகிறாங்க. செயலுக்கு வருகின்ற ஃபாயில் அது எப்படி இருக்கும், என்ன இது எப்படிலாம் வரும், ஃபாயிலுடைய சட்டங்களை எல்லாம் பேசுனாங்க. அப்படி தானப்பா? ஃபாயிலுடைய சட்டங்களை பேசிட்டு எதை பற்றி பேசுகிறாங்க? நாய் ஃபாயிலை பற்றி பேசுகிறாங்க. ரைட்டா? பஅதல் ஃபராகி மினல் கலாமி அலல் ஃபாயிலி, ஃபாயிலின் மீது உண்டான பேச்சில் இருந்து முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முடிந்த போது ஷரஅ ஃபில் கலாமி அலா நாயிபிஹி, நாய் ஃபாயில் மீது உண்டான பேச்சில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாயிலை பற்றி பேசி முடிஞ்ச இப்போ எதை பற்றி பேசுகிறாங்க? நாய் ஃபாயிலை பற்றி பேசுகிறாங்க. பஅதல் ஃபராகி மினல் கலாமி அலல் ஃபாயிலி, ஃபாயிலின் மீது உண்டான பேச்சில் இருந்து முடிந்த போது ஷரஅ ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபில் கலாமி அலா நாயிபிஹி, நாய் ஃபாயில் மீது உண்டான பேச்சில் என்ன செஞ்சிட்டாங்க? கால சொல்கிறாங்க ஆதா பாபு பி பாபி அந்நாயிபில் ஃபாயில், இது நாய் ஃபாயிலை பற்றி விளக்குகிற பாடம். அப்படி போகப்பட்டிருக்கலாம். ஆதா பாபு பயானி அந்நாயிபில் ஃபாயில், நாய் ஃபாயிலை பற்றி விளக்குவதிலே உள்ள பாடம். சம்மா, இந்த நாய் ஃபாயிலுக்கு சொல்லப்படும் மஃஊல மாலம் யுஸம்ம ஃபாயிலு, மஃஊல் மாலம் யுஸம்ம ஃபாயிலு என்று சொல்லப்படும். அப்படி தானே? அது மஃஊல் தானப்பா. அது செல்ல என்னுடைய ஃபாயில் சொல்லப்படவில்லையோ அதே மஃஊல். நாய் ஃபாயில் என்ன அர்த்தம்? மஃஊல் மாலம் யுஸம்ம ஃபாயிலு, மஃஊல் மாலம் யுஸம்ம ஃபாயிலு. யுஸம்மா, இந்த நாய் ஃபாயிலுக்கு சொல்லப்படும் மஃஊல மாலம் யுஸம்ம ஃபாயிலு, என்னுடைய ஃபாயிலை சொல்லப்படவில்லையோ அதே மஃஊல் என்று சொல்லப்படும். மஃஊல் மாலம் யுஸம்ம ஃபாயில்னு சொல்லுவாங்க. நாய் ஃபாயில் என்ன அர்த்தம்? என்னுடைய ஃபாயில் சொல்லப்படவில்லையோ அதனுடைய மஃஊல். வயலும் நீ விளங்கிக்கோ, அன்னல் ஃபாயில ஃபாயில் அது யூதஃபு, அது சில சமயம் விடப்படும். இது ஜஹிலி பிஹி, அது விளங்கலைங்கிறதுக்காக வேண்டி விடப்படும். இப்போ விளங்குதப்பா? ஃபாயில ஏன் விடுறாங்க, நாய் ஃபாயில ஏன் கொண்டு வர்றாங்க? ஃபாயில் தெரியாது, ஃபாயில் தெரியாது. திருடிட்டான், எவன் திருடினான்னு தெரியல. ஒன்னே என்ன செஞ்சாச்சு? மஃபூலை பிடிச்சி ஃபாயில் ஆக்கிறது. என்னங்க என்ன பிடிச்சி ஃபாயில் ஆக்குறீங்க? இல்லைப்பா நீ நாய் ஃபாயில்ப்பா,
ஃபாயில் கிடையாது. யாருக்கு பாரம்? ஃபாயிலுக்கு பாரம். லூரிப ஜெய்துன், ஜெய்தி அடி வாங்கியிருப்பான். அடித்தவன் யாருன்னு தெரியல, எவனோ ஒருத்தன் அடிச்சிட்டோம். குத்தியில ஜெய்துன், லுரிப ஜெய்துன், ஜெய்து கொல்லப்பட்டுட்டான், ஜெய்து அடிக்கப்பட்டுட்டான். ஏன் லாரிபு தெரியல, அடித்தவன் யாருன்னு தெரியல. ஃபாயில் இருக்கிறது வாஜிபு, ஃபாயில் இருக்கிறது வாஜிபு. ஃபாயில் எல்லாம் வேல் வராது. அது மஃபூலை பிடிச்சி என்ன செஞ்சிடறோம், ஃபாயில் ஆக்கி. நீ கோச்சுக்கிடாதப்பா, நீ நாய் ஃபாயில், ஃபாயிலுக்கு வரவனை வச்சிருக்கோம். நீ அசல் நீ மஃபூல், அடி வாங்கினவன், கொலை செய்யப்பட்டவன். என்ன செஞ்சாச்சு, ஃபாயில் கட்டாயம் இருக்கணும்ல, யாருன்னு தெரியலையே. மஃபூலை பிடிச்சி டக்குன்னு செஞ்சிருவாங்க, ஃபாயில் ஆக்கிடுவாங்க. விளங்குதா? இப்போ ஃபாயில் தெரியலைங்கிறதுக்காக வேண்டியும் என்ன செய்வாங்க, நாய் ஃபாயில் ஆக்கிடுவாங்க. நாய் ஃபாயிலை கொண்டு வருவாங்க. விழுந்தப்பா லூரிப ஜெய்துன், குத்தில ஜெய்துன், சுரிக்கல் மத்தாஉ, பொருள் காணாம போயிடுச்சு. சரக்க ஜெய்துன் அல் மத்தா, ஜெய்து பொருளை திருடிட்டு போயிட்டான்னு சொல்லணும். சொல்ல வேண்டிய இடத்துல எவன் திருடினான்னு தெரியல, சுரிக்கல் மத்தாவுன்னு நினைச்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. விளங்குதா? இது ஒன்று. வாயில் தெரியலைங்கிறதுக்காக நாய் வயலை கொண்டு வருவாங்க. பா அடுத்து ஒரு லெவலில் சரி செய்ய வேண்டியது இருக்கு. வாயிலாம் தெரியும், அங்கே மாரூபா வச்சா அர்த்தம் சூட்டபிள் ஆகாது. மஜூலா வச்சா தான் என்ன செய்யும், அர்த்தம் சூட்டபிள் ஆகுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, லெவலில் சரி செய்வதற்காக வேண்டியும் என்ன செய்வாங்க, மஜூலா ஆக்கிடுவாங்க. பேர் நாய் பயிரை கொண்டு வருவாங்க. சில சமயம் அது நிறைய அர்த்தம் கிடைக்கணும், நிறைய அர்த்தம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, வேற வஜூலாக்கிடுவாங்க. இதா ஹுய்யீத்தும், நீங்கள் காணிக்கை செய்யப்பட்டால்னா, நீங்கள்னா ஒரு குறிப்பிட்ட ஆள் கிடையாது, யாரா இருந்தாலும் செய்தான். இதா ஹுய்யீத்தும் பித்த ஐயத்தின் ஐயூபி ஆசனமின்ஹா, நீங்கள் காணிக்கை செய்யப்பட்டால் அதை விட சிறந்த காணிக்கையை செய்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும் நானா, வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொல்லு. வணங்குதப்பா. இதா ஹுய்யீத்தும் பித்த ஐயத்தின் ஐயூ அதை விட சிறந்தது நீங்க காணிக்கை செய்யுங்கிறாங்க. அப்போ நீங்க என்ன ஒரு குறிப்பிட்ட ஆள் கிடையாது, இது கியாம நாள் வரை இருக்கிற மக்களை பார்த்து உள்ள கித்தாபு. அவிதா ஹியூத்தும், இதா ஹியூத்தும், நீங்கள் காணிக்கை செய்யப்பட்டால். யாராவது தலாங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு தந்தாங்க, தின்னுக்கிட்டே இருக்கக்கூடாது, நம்மளும் வாங்கி கொடுக்கணும். விளங்குதா? உனக்கு ஒரு டீ வாங்கி தந்தான், அடுத்து அவனை நீ சந்திக்கும் போது உனக்கு டீ வடையும் வாங்கி கொடு. உனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தந்தான், நீ அவனுக்கு ஒரு பிரியாணி அனுச்சி வாங்கி கொடு. விளங்குதா? இருக்கட்டா, அன்றைக்கி எனக்கு சாப்பாடு வாங்கி தந்தான், விளங்குதா? மதிய சாப்பாடு வாங்கி கொடு. விளங்குதா? இதா வியீத்தும். அப்போ நீங்கள் காணிக்கை செய்யப்பட்டால் பத்தியப்பா, விளங்குதா? அப்போ விரிந்த அர்த்தம் கிடைக்கும், மஜூலா இருந்தால் தான். அதுக்காண்டி எங்கள் மஜூலாக்கப்பட்டிருக்கு. இதா இருக்குமா, நீங்கள் அஜிக்கு போவதை விட்டு தடுக்கப்பட்டால். ஆனால் நீங்கள் மட்டும் இல்லை, கியாம நாள் வரை இருக்கிற மக்கள் அஜி செய்வதை விட்டு தடுக்க செய்வதற்கா என்ன செய்யுது, ஒரு ஆட்டை எடுத்துட்டு மூட்டி இறக்கிட்டு மூட்டை பார்த்து என்ன செய்ய வேண்டியதான், போக வேண்டியது. இதுதான் சட்டம். உள்ளுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இப்போ கொரோனாலாம் உள்ள உடலில் ஏறாம் கட்டிட்டாங்க. ஏறாம் கட்டிட்டு வந்தால் கொரோனா வரக்கூடாதுங்கிறாங்க. வரக்கூடாதுன்னு போக முடியாதுன்னு நபிஸ் எல்லாருமே தடுக்கத்தான் செஞ்சாங்க. உதவியால் போகும்போது இப்படி 6 இடத்துக்கு முடி அடைக்கிறது தான் ஊருக்கு தானே வந்தாங்க. அப்போ இன்னும் வரிசையிருக்கும், நீங்கள் தடுக்கப்பட்டால் அச்சு உமராட்சி உதவி விட்டும் நீங்கள் ஒரு ஆட்டை எடுத்துட்டு முடி அடைக்கிட்டு வீட்டுக்கு போங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆள் கிடையாது. மஜூலா சொன்னா தான் விரிந்த அர்த்தம் கிடைக்குது. ரைட்டா? அப்போ வாயில் தெரியலேனாலும் நாய் வாயில் ஆக்குவாங்க. லெவலுடைய நோக்கம். அப்போ வாயில் தெரியவில்லை என்றாலும் வேலை மஜூலா ஆக்குவாங்க. அதே மாதிரி ஒரு லெவலியை சேர்ந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டி நினைச்சுவாங்க, நாய் பயலை கொண்டு வந்து மஜூலா ஆக்கிடுவாங்க. விரிந்த அர்த்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மஜூலா ஆக்குவாங்க. தெளிவாக சொல்றாங்க பாரு. பயலும் நீ விளங்கிக்கோ, அண்ணல் ஃபாயிலு அது யோதபு செலுத்துவது விடப்படும். இதில் ஜஹில் பிகி ஃபாயில் தெரியவில்லை என்ற காரணத்தினால் ஃபாயில் விடப்படும். உதாரணமாக சுரிக்கல் மத்தாவு பொருள் திடப்பட்டு விட்டதுங்கிறதை போல. எவன் திருடினாங்கிறது தெரியல, அவே மத்தா என்ற மஃபூலை பிடிச்சி என்ன செஞ்சிட்டான், நாய் பாயில் ஆக்கி. இதா சுரிக்கினா சுரிக்கல் மத்தாவு பொருள் திடப்பட்டு விட்டதை போல. அவளுடைய கருதியின் லெபுதியின் ஒரு லெபுதியத்தை சேர்ந்த நோக்கத்துக்காக வேண்டியும் வாயில என்ன செய்யப்படும், விடப்படும். அப்படிதானப்பா?
கத்தசீஹி நளினி ஃபி கௌலிஹி, அந்த கவிஞனுடைய சொல்லிலே கவியை சரி செய்வதை போல, அந்த கவிஞனுடைய சொல்லிலே கவியை சரி செய்வதை போல எவ்விதியை சேர்ந்த நோக்கத்திற்காக வேண்டியும் சில ஜமீன் என்ன செய்யப்படும். விளங்குதா? அதுக்கு உதாரணம் பாரு, வித்தியாசமான கவி. உள்ளி குத்துஹா அரதன், ஏன் உள்ளி குத்து அது உள்ளி கத்துட்டு இருக்கு. உள்ளி குத்துஹா அரதன் உள்ளி கத்து ரஜிலன் கயிறு உள்ளிக்க உஹரா கயிறு உள்ளிக்க உஹரா கைரஹா அர்ரஜில். இது வித்தியாசமான இருக்கு. உள்ளிக்கு துகா அரதன், எதிர்பாராத விதமாக அவளிலே நான் சம்மந்தப்படுத்தப்பட்டேன். எனக்கு அவளுக்கு சம்மந்தமே கிடையாது, போய் மாட்டிட்டேன் அவள்கிட்ட. உள்ளிக்கு துகா அரதன், எதிர்பாராத விதமாக, அரதன் அர்த்தம் எதிர்பாராத விதமாக அவளிலே போய் நான் சம்மந்தமாக்கப்பட்டேன். எனக்கு அவளுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. அவள் என்கிட்ட வந்து மாட்டிட்டா, அவள்கிட்ட நான் சம்மந்தமாக்கப்பட்டேன். ஆனா அவள்கிட்ட நான் சம்மந்தமானா அந்த மூதியவி உள்ளிக்கத்து ரஜினன் கைரி, என்னல்லாத இன்னொரு ஆணிலே அவள் சம்மந்தப்படுத்தப்பட்டிருந்தாள். நான் அவளை போய் கல்யாணம் முடிச்சேன், அந்த மூதியை ஏற்கனவே இன்னொருத்தனோட என்னவா இருக்கா, தொடர்பா இருக்கா. உள்ளிக்கத்து ரஜிலன் கைரி, என் அல்லாத இன்னொருவனோடு அவள் சம்மந்தப்படுத்தப்பட்டிருந்தாள். விளங்குதான் கேட்டேன். உள்ளிக்க உகரா கைரஹா, அவள் அல்லாத இன்னொரு பெண்ணோடு அல்லஜிலு அந்த மனிதன் சம்மந்தப்படுத்தப்பட்டிருந்தான். எதிர்பாராதமா நான் அவள்கிட்ட போய் மாட்டேன். அவ ஏற்கனவே இன்னொருத்தோட தொடர்பா இருக்கா. அந்த மூதேவி இவள் அல்லாத இன்னொரு பொம்பளையோட தொடர்பு வச்சிருக்கான். எப்படி இருக்கு வித்யா? சேர்ந்த அப்படின்னா கரெக்டா வரும். வீணாயிடுச்சா? அடுத்த விளங்கிடுச்சுல. சரி, அது லெபுலியத்தை நோக்கம் இது. அடுத்த விளங்க தானே செய்யுது. இது ரொம்ப அர்த்தம் வைக்க மாட்டான். வாங்க, அவ் மாணவியின் மாணவியத்தை சேர்ந்த நோக்கத்திற்காக வேண்டியும் வாயிலை விடப்படும், நாய் வாயிலாக்கப்படும். அல்லா எத்தாலுக்கு மீது கிரிகி, அந்த வாயிலை சொல்வது கொண்டு கரதுன் ஒரு நோக்கம் சம்பந்தமாவாமல் இருப்பதை போல. எவ்வளவுங்களா? அந்த நாய் வாயிலை சொல்வதன் மூலமாக ஒரு நோக்கம் சம்பந்தமாக இல்லாமல் இருப்பதை போல. நீங்க தடுக்கப்பட்டாலும் குறிப்பிட்டாலும் கிடையாது. கியாம நாள் வரை இருக்கிற மக்கள்லாம் அதுல சம்பந்தமாகறாங்கிறதுனால நீங்கள் தடுக்கப்பட்டால், நீங்கள் காணிக்கை செய்யப்பட்டால் அப்பதான் விரிஞ்ச அர்த்தம் கிடைக்கும். மாணவியின் மயனயத்தை சேர்ந்த நோக்கத்திற்காக வேண்டியும் என்ன செய்யப்படும், மஜூல் ஆக்கப்படும். அல்லாயத்தை அல்லக்க விதிக்கிரிகி, அந்த மஜூலை சொல்வது கொண்டு கலந்து நோக்கம் சம்பந்தமாகாமல் இருப்பதை போல. எல்லாரும் தான் குறிப்பிட்டால் கிடையாதுங்கிறதை போல. அதுக்கு உதாரணம், நீங்கள் அஜ் உம்ரா செய்வதை விட்டும் தடுக்கப்பட்டால், அஜ் உம்ராவை விட்டும் தடுக்கப்பட்டால், ஒரு ஆட்டை அறுத்து விட்டு முடியை இறக்கி விட்டு ஊருக்கு போங்க கணக்கு இருக்கு. விளங்குதப்பா? இதான் சட்டம். இதா உய்யீத்தும், நீங்கள் காணிக்கை செய்யப்பட்டால், இதா உய்யீத்துனா நீங்கள் காணிக்கை செய்யப்பட்டால், நீங்கள்னா குறிப்பிட்டால் கிடையாது, எல்லாரும் தான். யாருக்கும் காணிக்கை செய்யப்பட்டால் ஐயூபி ஆசனமிங்க, அதை விட சிறந்ததை என்ன செய்யுங்க, காணிக்கை செய்யுங்க. இதா கீழலுக்கும் உங்களுக்கு சொல்லப்பட்டால், இந்த பஸ்ஸவு கொஞ்சம் விசாலமா உட்காருங்க, ஆள்லாம் நிறைய வந்திருக்காங்க என்று சொல்லப்பட்டால், இந்த பஸ்ஸவு விசாலமாவுங்க, இல்லாவுலக்கும் அப்படிதானங்க, எல்லாம் உங்களுக்கு விசாலமாக்கி தருவான். ஏன் கொஞ்சம் தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொல்லி பாரு, என்ன இருக்குது, இடம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பஸ்ஸில் பாரு, கேட்டேன், பின்னால் கண்டைட்டு இறங்கிட்டு முன்னால போங்க, முன்னால இறங்கிட்டு பின்னால போவாங்க, அங்கே இடம் கிடக்குங்க. அவன் எப்படியோ நசுக்கி விசுக்கி ஒரு மாதிரி கொண்டு போய் சேர்த்துருவான். அப்படிதானே? அது இது ஆக்கீரலுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டால், இந்த பஸ் கொஞ்சம் விசாலமா உட்காருங்க, இடம் கொடுங்க சொல்லப்பட்டால், உங்களுக்குன்னா ஒரு வீட்டு ஆளுக்கு இல்லை, எல்லாத்துக்கும் தான். தள்ளி உட்காருங்க, இடம் கொடுங்க, பின்னால் ஆள்லாம் வந்திருக்காங்கன்னா என்ன இருக்குது, தள்ளி தள்ளி உட்காரும். குறிப்பிட்ட ஆள் இல்லை, விசாலமான அர்த்தம் கிடைக்குதா? இது அக்கீதலுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டால், எல்லாரும் தாங்க, குறிப்பிட்ட ஆள்லாம் கிடையாது. உங்களுக்கு சொல்லப்பட்டால், இந்த பஸ்ஸை கொஞ்சம் விசாலமா உட்காருங்க என்று சொல்லப்பட்டால், நல்ல விசாலமா உட்காருங்க, அல்லா விசாலமா. அப்ப இங்க நீலாம் வந்து மஜூலா சொன்னா விரிஞ்ச அர்த்தம் கிடைக்குது. அது எங்க என்ன செய்யப்பட்டிருக்கே, மஜூலாக்கி சொல்லப்பட்டிருச்சா? சரி, இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா,
வா ஏய் சனிபுரத்துல இந்த பைத்துல என்ன சொல்றாங்க, வாயில போய்கிட்டு மஃபூல் பியை பிடிச்சி என்ன செஞ்சிருவாங்க, நாய் வாயில ஆக்கிடுவாங்க. வாயிலுக்கு என்னென்ன சட்டமோ அத்தனை சட்டமும் இதுக்கு என்ன செஞ்சிடும், இந்த மஃபூல் பிக்கு வந்துடும். அதான் நாய் வாயில் வந்துடும். என்ன அதுக்கு ரப்பு வச்சு மஃபூலுக்கு நசப் இல்லப்பா. ஆனா நாய் வாயில வருகிற மஃபூல் பிக்கு என்ன செய்யணும், ரப்பு வச்சு மஃபூலை முந்தி கொண்டு வரலாம். ஆனா நாய் வாயில் என்ன செய்யக்கூடாது, முந்தி வரக்கூடாது, வேலை விட பிந்தி தான் வரணும். வாயில் பிந்தி தானே வரணும். அதே மாதிரி நாய் வாயில் என்ன தான் செய்யணும், பிந்தி தான் வரணும், முந்தக்கூடாது. வாயில் எப்படி போகக்கூடாதோ அதே மாதிரி மஃபூலையும் என்ன செய்யக்கூடாது, இந்த நாய் வாயிலையும் நினைச்சு கூட போகக்கூடாது. நல்லதுப்பா. வாயிலுக்குள்ள சட்டம் உள்ள எதுக்கு வந்துடும், நாய் வாயில். அதான் சொல்றாங்க. பாஷாரல் முசன்னிப் ரஹிமஹுல்லாஹ், முசன்னிப் ரஹ்மத்துல்லாஹி சுட்டி காட்டிட்டாங்க. இல் பைத்தில் ஆத்தி, வரை இருக்கிற பைத்திலே சுட்டி காமிச்சிட்டாங்க. இலா அன்னஹு யோதபுல் ஃபாயிலு, ஃபாயில் விடப்படும். இகாமுல் மஃபூல் பிஹி, மஃபூல் பிஹி நிக்கா நிப்பாட்டப்படும். முகாமஹு, ஃபாயிலுடைய இடத்தில் என்ன செய்யப்படும், நிப்பாட்டப்படும். இப்போ யுழ்தா, அந்த மஃபூல் பிஹிக்கு கொடுக்கப்படும். மாக்கானலில் ஃபாயிலி, வாயிலுக்கு உண்டான சட்டங்களை எல்லாம் அந்த நாய் வாயிலுக்கு என்ன செய்யப்பட்டுரும், கொடுக்கப்படும். மஃபூல் பிஹி கொடுக்கப்படும். அது என்ன, மீன் லுசூமி ரஃபி, ரஃபு செய்வது வாஜிப் என்பதிலிருந்து தான். ஓ உஜூபி தாக்கூரி என் ராஃபிஹி, ஃபேலை விட்டு அந்த நாய் வாயில் பிந்துவது வாஜிப் என்பதிலிருந்து தான். அதமி ஜவாசி ஹதிபிஹி, அந்த மஃபூல் பிஹி நாய் வாயிலை விளங்குதப்பா, போக்குவது ஜாயிஸ் இல்லை என்பதிலிருந்து தான், போக்கப்படுவது ஜாயிஸ் இல்லை என்பதிலிருந்து தான். அதமி ஜவாசி ஹதிபிஹி, நாய் வாயிலை விடுவது ஜாயிஸ் இல்லை என்பதிலிருந்து தான். வாயிலுக்கு உண்டான சட்டங்களை எல்லாம் அதுக்கு என்ன செய்யப்படுறோம், கொடுக்கப்பட்டுவிடும் என்று வர இருக்கிற பைத்திலே முசன்னிப் ரஹ்மத்துல்லாஹி சுட்டி காமிச்சிட்டாங்க. கிளீனா வந்துருச்சா அப்படி. யனூபு மஃபூலும் பிஹி, மஃபூல் பிஹி பாரமா வரும். அன் ஃபாயிலி, ஃபாயிலுக்கு மஃபூல் பிஹி என்ன செய்யும், பாரமா வரும். ஃபீமாலஹு, ஃபாயிலுக்கு உண்டான அந்த அனைத்து சட்டத்திலேயும், ஃபீமாலஹுன்னு என்னதுங்க, அனைத்து சட்டத்திலேயும் ஃபாயிலுக்கு மஃபூல் பிஹி என்ன செய்யும், பாரமா வரும். நீல கைரு நாயிலின் என்பதை போல சிறந்த கொடையை பெறப்பட்டது. நீல கைரு நாயிலின் என்னங்கிறது, நாயில் கொடை, சிறந்த கொடையை பெற்றுக் கொள்ளப்படுச்சு. எப்படி இருந்துச்சு அசல்ல, நிறுத்து கைர நாயிலின் இருந்துச்சு. அசல் எப்படி இருந்துச்சு, நில்து கைர நாயிலின், சிறந்த கொடையை நான் பெற்றேன். சிறந்த கொடையை நான் பெற்றேங்கிறத தான் எப்படி சொல்றான், நீல கைரு நாயிலின், சிறந்த கொடையை பெற்றுக் கொள்ளப்பட்டது. அப்ப நில்து கைர நாயிலின்னா கைரங்கிற மஃபூலா வருது, இல்து தூ தான் வாயில். அந்த நில்து கைர நாயிலினை தான் நீல கைரு நாயிலின்னு என்ன செய்யப்படுதுங்க, மஜ்ஹூலாகி சொல்லப்படுது. கிளீனா விளங்கிடுச்சா? வயசுக்கு அர்த்தம் விளங்கிடுச்சப்பா. யனூபு மஃபூலும் பிஹி ஷரஹ், யனூபு மஃபூலும் பிஹி, மஃபூல் பிஹி பாரமா வரும். அன் ஃபாயிலின் மஹதூபின், போக்கப்பட்ட ஃபாயிலை தொட்டும் விடப்பட்ட ஃபாயிலை தொட்டும் மஃபூல் பிஹி என்ன செய்யும், பாரமா வரும். ஃபீமா லஹு மினல் அஹ்காம், சட்டங்களிலிருந்தும் ஃபாயிலுக்கு உண்டான அனைத்து சட்டத்திலேயும் போக்கப்பட்ட ஃபாயிலுக்கு விடப்பட்ட ஃபாயிலுக்கு மஃபூல் பிஹி பாரமா வரும். சட்டங்களிலிருந்தும் ஃபாயிலுக்கு உண்டான அனைத்திலும் என்ன, கலுசூமி ரஃபி, நாய் ஃபாயிலுக்கு ரஃபு செய்வது வாஜிப் என்பதை போல. தஹீரின் ராஃபிஹி, ஃபேலை விட்டும் நாய் ஃபாயில் பிந்தி வருவது அவசியம் என்பதை போல. வாதமி ஜவாசி ஹதிபிஹி, நாய் ஃபாயிலை விடுவது ஜாயிஸ் இல்லை என்பதை போல. ஃபாயிலுக்கு உண்டான அனைத்து சட்டத்திலேயும் போக்கப்பட்ட ஃபாயிலுக்கு மஃபூல் பிஹி என்ன செய்யும், சேர்த்துபடி. தஸ்கீனி ஆகிரில் மாதி மழகு, நாய் ஃபாயிலுடன் மாதியினுடைய கடைசிக்கு சுக்குன் செய்வது வாஜிப் என்பதை போல. எப்போ இதா காண லமீரன், அந்த நாய் ஃபாயில் லமீராயிருந்தால், உதாரணமாக துரிபுத்து, எப்படி லரபுத்துல எப்படி கடைசியில் சுக்குன் செய்யணுமோ பேக்கி சுக்குத்தானே செய்யணும். அது மாதிரி துரிபுத்துலையும் பேக்கி என்ன செய்ய சொன்னாங்க, ஏன்னா அங்கே லமீர்ல அது துரிபுத்து நான் அடிக்கப்பட்டேன்.
ரைட்டா? துரிப்து, நுசிர்து, கடைசிக்கு அந்த வேலுடைய கடைசிக்கு நோசுக்கோன்னு செஞ்சான். 4 இருக்கு சேர்ந்து வரக்கூடாதுல்லப்பா. 4 இருக்கு சேர்ந்து வருவது அரபியர்கள் விருத்திருக்காங்க. ஃபாயில் இல்லைங்க, அது நசர்த்துன்னா அது பரவாயில்ல. அது ஃபாயிலுங்கிறது பேர்ல ஒரு களிமா மாதிரி தான். பேர்ல ஒரு ரெண்டையும் சேர்த்து எல்லாம் ஒன்றாக்கியாச்சு. அப்போ எப்படி மாறுபா வரும்போது அராபுத்துன்னு சொல்கிறோமோ, மஜூலா வரும்போது உரி புத்துன்னு வேலுடைய கடைசி சுக்குன்னு செய்யும். தெரிஞ்சுங்க. அதுக்கடுத்து வெயில் ஆக்கி தாய் தேனி இதில் மாதி, மாதியிலே பெண்பாலுடைய தேயை சேர்ப்பது அவசியமா சேர்ப்பதை போல. ரைட்டா? இதா காணும் மன்னசன், அந்த நாய் வாயில் மன்னசா இருந்தால் மாதியினுடைய கடைசியிலே பெண்பாலுடைய தேயை சேர்ப்பது அவசியம் என்பதை போல சட்டங்களிலிருந்தும் வாயிலுக்குள்ளான அனைத்திலேயும் போக்கப்பட்ட வாயிலுக்கு நாய் வாயில் மகுல்பி பாரமா வரும். அப்போ என்ன சொல்லணும்? தூரி பத்து பெண்பாலா இருக்கும்போது என்ன செய்யணும்? தூரி பத்து சொல்லணும். அவள் அடிக்கப்பட்டாள். ருசி ரத்து, அவள் உதவி செய்யப்பட்டாள். அப்படி கொண்டு வந்தோம். விளங்குதுங்களங்க? தாவுத்தானி சொல்றோம் பெண்பாலுடைய தேயை கொண்டு வரும். நீல கைரு நாயினின் என்பதை போல நீல கைரு நாயினின் சிறந்த கொடையை பெற்றுக் கொள்ளப்பட்டது. அசிலுகு, இதனுடைய அசல் எப்படி ஆக்குறாங்க? நீல கைர நாயில் இருந்துச்சு. சிறந்த கொடையை நான் பெற்றேன். உடனே டக்குன்னு எப்படி ஆக்கியாச்சு? அதை நீல கைருன்னு, அந்த கைருங்கிறது மஃபூலா இருந்தது அப்படின்னு வாக்கினான். நாய் வாய்க்கு வாயிலுடைய யாரா போட்டு ஒரு அம்மா உதிபல் வாயிலு, வாயில் போக்கப்பட்ட போது நாபனுகு, அந்த வாயிலுக்கு பாரமாயிடுச்சு. அது மஃபூல் பிஹி பாரமாயிடுச்சு. மகாபு வாயிலுடைய இடத்துல. நாயில்னா என்ன அர்த்தம்? நாயில் என்ன பார்த்தோம்? அத்தியத், கொடை என்ற பொருளை தாங்கினார். வகீதல் மாவு குதியல் அம்ருங்கிறதை போல வகீதல் மாவு தண்ணீர் வத்தப்பட்டு விட்டது. குதியல் அம்ரு காரியம் முடிக்கப்பட்டு விட்டது. குர்ஆன்ல வருது வகீதல் மாவு, என்ன வகீதல் மாவு, தண்ணீர் வத்தப்பட்டுருச்சு, வத்திருச்சு. வகீதல் மாவு தண்ணீர் வத்திருச்சு. குதியல் அம்ரு காரியம் முடிக்கப்பட்டு புதியல் அம்ருல்லதி ஃபீஹி தஸ்தஃப்தியான். இந்த விஷயத்தை நீங்க 2 பேரும் மத்வா கட்டீங்களோ, இந்த காரியம் முடிக்கப்பட்டிருக்கு. ஈதல் மாவுனா தண்ணி வத்திருச்சுன்னே சொல்லி போதும். ஆனா மஜ்ஹூல் தான். ஈதல் மாவு தண்ணீர் வத்திருச்சு. புதியல் அம்ரு காரியம் முடிக்கப்பட்டிருச்சு. விளங்குதப்பா? அடுத்து இப்போ தம்பி, இப்போ ஃபேல் அதுக்கு ஃபாயில் வரும்போது அதுக்கு ஒரு அமைப்பா இருக்கும். மஜூலா வரும்போது ஃபேலையும் மாத்தணும். அப்படிதானே? ஃபாயில் அது மஅரூஃபா இருக்கும்போது லரபன் இருக்கும். மஜூலா வரும்போது லரபன் வைக்க கூடாது. எப்படி மாத்தணும்? துரிபன் மாத்தணும். அது மாதி மஜூலா இருக்கட்டும், முதாரி மஜூலா இருக்கட்டும், ஆரம்ப எழுத்துக்கு லம்மு செய்யணும். ஆரம்ப எழுத்துக்கு லம்மு செய்யணும். மாதியா இருந்தா கடைசிக்கு முந்தின எழுத்துக்கு என்ன செய்யணும்? கஸ்ர் செய்யணும். முதாரியா இருந்தா கடைசிக்கு முந்தின எழுத்துக்கு பத்து செய்யணும். அப்ப மஅரூஃபா இருக்கும்போது இந்த பேர் ஒரு மாதிரி இருக்கும். மஜூல் ஆயிடுச்சு, நாய் பயல் வந்துச்சுன்னா பேரையும் மாற்றணும். மாதியா இருந்தாலும் தான், முதாரியா இருந்தாலும் தான், ஆரம்ப எழுத்துக்கு லம்மு செய்யணும். விளங்குதா? முதாரியில கடைசிக்கு முந்தின எழுத்துக்கு பத்து செய்யணும். மாதியில கடைசிக்கு முந்தின எழுத்துக்கு கஸ்ர் செய்யணும். லரபவுல லுரிப, லரபவுல லுரிப கடைசிக்கு முந்தின கஸ்ர் தானே வருது. நுசீர நசரவுல முதாரியில கடைசிக்கு முந்தின எழுத்து பத்து செய்யணும். யுது ரபு எல்லு ரீபுல யுது ரபு, என் சுருவுல யுன் சரு கடைசி பத்து தானே வருது. அதான் சொல்றாங்க. வலம்மா காணத்து வலம்மா காணத்து நியாபத்துல் மஃபூலி பிஹி, மஃபூல் பிஹி அன் ஃபாயிலின், ஃபாயிலுக்கு பகரமா வருவது
மஷுரூத்தத்தன் பி தகையீரின் மஷுரூத்தத்தன் بالتغيير மாற்றுவதை கொண்டு சரித்திடப்பட்டதா ஆகிவிட்ட போது நியத்தி ஃபேலிஹி அதனுடைய ஃபேலை நியத்து செய்வது கொண்டு அன் ஃபேலி ஃபாயிலி ஃபாயிலினுடைய ஃபேலை தொட்டும் அந்த மஜூலினுடைய ஃபேலை நியத்து செய்வது கொண்டு மாற்றுவதை கொண்டு சரித்திடக்கூடதா ஆகிவிட்ட போது நப்பகலா தாலிக்க அதை முசன்னிபுரத்தில் உணர்த்துறாங்க பில் பைத்தியினி இந்த 2 பைத்தில உணர்த்துறாங்க மாற்றுவதை கொண்டு சரித்திரப்பட்டதா ஆகிட்டோம் நியத்தி ஃபேலிஹி அந்த மஜூலினுடைய ஃபேலை அன் ஃபேலி ஃபாயிலி ஃபாயிலினுடைய ஃபேலை தொட்டும் மஜூலினுடைய ஃபேலை பாயினுடைய ஃபேலை தொட்டும் நியத்து செய்வது கொண்டு நியத்து செய்வதன் மூலமாக மாற்றுவது கொண்டு சரித்திடப்பட்டதா ஆகிவிட்ட போது நம்பக சனிபுரத்தில் உணர்த்துறாங்க அல்லாதாலிக்கு இதை உணர்த்துறாங்க வைத்தை 2 வைத்தியம் என்ன செய்யறாங்க கேட்ட அர்த்தம் வந்துருச்சா அதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் கரெக்டா வந்துடும் இங்கே தான் கொஞ்சம் சிக்கலா இருக்கு அர்த்தம் கரெக்டா வருதா படி பார்ப்போம் சாரம் இந்த வைத்தியருடைய கருத்து என்னன்னா விளங்குதா அன்னஹு யுதம்மு அவ்வலுல் ஃபேலின் லதி லம் யுஸம்ம ஃபாயிலுஹு என்னுடைய ஃபாயிலை குறிப்பிடப்படவில்லையோ என்னுடைய ஃபாயிலை குறிப்பிடப்படவில்லையோ என்னுடைய வாயிலை சொல்லப்படவில்லையோ வாசிலும் அது வைத்தியுடைய கருத்து அன்னஹு யுதம்மு அவ்வலுல் ஃபேலின் லதி லம் யுஸம்ம ஃபாயிலுஹு என்னுடைய வாயிலை குறிப்பிடப்படவில்லையோ அந்த ஃபேலினுடைய ஆரம்பத்துக்கு லம்மு செய்யப்படும் முத்தலக்கன் பொதுவாக இருக்கிற நிலைமைகள் லம்மு செய்யப்படும் மாறுபா இருந்தாலும் தான் முதாரியா இருந்தாலும் தான் மாலியா இருந்தாலும் தான் பொதுவாக இருக்கிற நிலைமையில் லம்மு செய்யப்படும் இது சபாவுக்கான மாதியன் முதாரியன் மாதியா இருந்தாலும் தான் முதாரியா இருந்தாலும் தான் லம்மு செய்யப்படும் இக்குசர் மாக்கபல ஆகிரில் மாதியினுடைய கடைசிக்கு முந்தின எழுத்துக்கு கசர் செய்யப்படும் ஆனால் இஃப்தவு மாக்கபல ஆகிரில் முதாரியினுடைய கடைசிக்கு முந்தின எழுத்துக்கு பதவி செய்யப்படும் முதாரியினுடைய கடைசிக்கு முந்தின எழுத்துக்கு கடைசி பதவி செய்யப்படும் மாதியில கடைசி முந்தின எழுத்துக்கு கசரு முதாரியில கடைசி முந்தின எழுத்துக்கு அவ்வளல் ஃபேலி அதான் சொல்றாங்க அந்த பைட்ல அவ்வளல் ஃபேலி ஃபேலினுடைய ஆரம்பத்திற்கு உதுமுமன் நினைச்சிய லம்மு செய் ஒரு முத்தசிலபில் ஆகிரி கடைசியை சேர்ந்து இருக்கக்கூடியதற்கு இக்குசீர் நீ கசர் செய்வி முதியின் மாதியிலே என்ன செய்ய கசர் செய் உசிலே என்பதை போல என்னது மசலவுல உசில கடைசி முதலத்துக்கு என்ன செஞ்சிட்டோம் கசர் செஞ்சிட்டோம் ஆரம்பத்துக்கு லம்பு செஞ்சிட்டோமா வயிற்றுக்கு அர்த்தம் வந்துருச்சா எப்படி அவ்வல் பேலி பேலினுடைய ஆரம்பத்துக்கு உதுமுமன் லம்பு செய் ஒரு முத்தசிலபில் ஆகிரி கடைசியை சேர்ந்திருக்கக்கூடியதற்கு இக்குசீர் என்ன செய்ய கசர் செய்வி முதியின் மாதியிலே கசர் செய் உசிலே என்பதை போல அவ்வளல் பேலின் மபனியின் மஃபூலி மஃபூலுக்கு அமைக்கப்படக்கூடிய பேலினுடைய ஆரம்பத்திற்கு சவாபுன்கான மாதியன் அது மாதியா இருந்தாலும் சரிதான் வைரகு மாதிரி அல்லாதா இருந்தாலும் சரிதான் மஃபூலுக்கு அமைக்கப்பட்ட பேலினுடைய ஆரம்பத்திற்கு உதுமுமன் என்ன செய்ய அருபல் முத்தசில அருபல் பில் ஆகிரி தள்ளி வந்துரு வல் அருபல் முத்தசில பில் ஆகிரி கடைசியை சேர்ந்திருக்கக்கூடிய எழுத்திற்கு மாக்கபல் ஆகிரி கடைசியை சேர்ந்திருக்கக்கூடிய எழுத்திற்கு இக்குசீர் நீ என்ன செய்ய கசரி செய் பேலின் முதியின் மாதியான பேர்ல என்ன செய்ய நீ கசரி செய் உசிலை செய்யும் என்பதை போல என்ன செய்யறது அசலுடைய அசல் வசத்து செய்ய இந்த வஸ்துவில நான் சேர்ந்தேன் இருந்துச்சு அந்த வஸ்துவில் சேர்ந்தேங்கிறது தான் உசிலை செய்ய இந்த வஸ்துவை சேரப்பட்டுச்சு உதிபல் பாயிலு வசத்தூல உள்ள அந்த தேயை பாயிலை போக்கப்பட்டுச்சு முகீமல் முஃபூல் பிஹி செய்கின்ற முஃபூல் பிஹி நிப்பாட்டப்பட்டுச்சு முகாமகு அந்த பாயிலுடைய இடத்தில் நிப்பாட்டப்பட்டுச்சு காமை யக்கூமுனா மக்காமு அக்காமை யுகீமுனா கேட்டுருங்க அருஃபல் முத்தசிலன்னு இருக்குங்கல்ல அது வந்து இக்குசீருக்கு மஃபூல் முகத்தம் அதுதான் சொல்றாங்க அருஃபல் முத்தசிலை என்பது மஃபூலுன் முகத்தமுல் இக்குசீர் இக்குசீருக்கு என்னவா இருக்கும் மஃபூல் முகத்தமா இருக்கும் விளங்குதுங்களாங்க அடுத்த பைத்து வஜ்அலுஹுல் முத்தசில பில் ஆகிரி இஃபேலில் முதாரி சேர்த்தபடி வஜ்அலுஹுல் முத்தசில பில் ஆகிரி கடைசியை சேர்ந்திருக்கக்கூடிய எழுத்திற்கு
ஃபேலின் முதாரியின் முதாரியான ஃபேலில் இருந்துதான் கடைசியை சேர்ந்திருக்கக்கூடிய எழுத்தை ஆக்கு முன்பத்தியன் பத்து பெற்றதா ஆக்கு எடுத்துருங்க. எப்படி வஜ்ஜால் கோயில் முத்தசில பில் ஆகிரி ஃபேலின் முதாரியான ஃபேலில் இருந்தும் கடைசியை சேர்ந்திருக்கக்கூடிய அருப்பை நீ ஆக்கு முன்பத்தியன் பத்து பெற்றதாக. முன்பத்தியெல்லாம் லாசிமு, முன்பத்தியன் பத்து பெற்றதா ஆக்கு. எது மாதிரி எந்தஹி என்பதை போல அல் மக்கூலி ஃபீஹி அந்த எந்தஹிலே சொல்லப்படுமே இன்தஹா என்று சொல்லப்படுமே அது எந்தஹியை போல. எந்தஹி மாரூஃபு அதனுடைய மஜூலு யுன்தஹா எடுத்துனுங்க. கடைசி முன்னாடி பத்து வந்துருச்சா எந்தஹிங்கும் போது கசர் இருக்கு யுன்தஹா லம் என்ன செய்யணும்? ஆமா யுன்தஹானோ லம் பத்து வந்துருச்சுலப்பா. ஆரம்பத்தானே பத்து லம்பு தானே. அப்போ இப்போ இந்த மக்கூல் இருக்குல்லப்பா என்தஹி அல் மக்கூலீன்னு படிக்கலாம். அப்ப என்தஹிக்கு சிவத்து வேலுக்கு எப்படிங்க சிவத்து வச்சுன்னா கேட்க கூடாது. என்தஹி என்ற கலிமான் அல் மக்கூலி ஃபீஹி அந்த என்தஹியிலே சொல்லப்படுவதாயிரு இன்தஹாங்கிறதை போலவா இருக்கும். ஜர்ரி கொண்டு படி. அப்ப அது நியத்துன் என்தஹிக்கு என்னவா இருக்கும்? சிவத்தா இருக்கும். விளங்குதா? மேலும் யஜூசு லம்முஹு அதுக்கு லம்மு செய்வதும் கூடும். எதுக்கு? அல் மக்கூலுங்கிறது இருக்குங்கல்ல அதுக்கு லம்மு செய்வதும் கூடும். அப்போ எக்கூல் கலாமு அங்கே பேச்சு அது தமாமாயிரும் இந்த கவுலிக்கு என்தஹி விளதர் கேட்டேன். என்தஹி என்ற பேச்சோடு என்ன செய்யும்? பேச்சு நேரத்திலே தமாமாயிரும். விசீகத்தில் மபினியில் வாயிலுக்கு அமைக்கப்பட்ட எந்தையிலேயே தமாமாயிரும். சும்மஸ்தூனி எடுத்து தனியாக்கப்படும். எந்தை என்பதை போல அல் மக்கூல் பி அதிலே சொல்லப்படுவது ஆகிறது. அதிலே சொல்லப்படுவதாகணும். யுன்தஹா இருக்கும். அது கபராய்க்கணும். அப்போ மக்கூல் பி என்பது அதான் அதை இதன் பிரகாரம் முத்தவா இருக்கும். யுன்தஹா என்பது கபரா இருக்கும். லா மஹிகி கிடையாது. மக்கூலின்னு படிச்சோம்னா அது மஹிகி. என்தஹி மக்கூலி ஃபீஹி என்தஹியிலே சொல்லப்படுமே இன்தஹா என்று சொல்லப்படுமே அது என்தஹியை போல. அப்படி ஒரு மஹிகி. அல் மக்கூலுன்னு படிச்சோம்னா அது முத்ததா என்தஹியோட முடிச்சிடணும். என்தஹி என்பதை போல. விளங்குதா? அல் மக்கூலி ஃபீஹி அந்த என்தஹியிலே சொல்லப்படுவதாய் இன்தஹா இருக்கும். கபரா வரும். ஆமா. தெரிஞ்சனப்பா?